மேசத்துலேருந்து கடக வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசம் 30, ரிஷபம் 60, மிதுனம் 90, கடகம் 120. அப்போ ஒரு மனிதருக்கு ஒரு ஆயுள் வந்து 120 வருஷம். அப்போ தாத்தான்னு ஒருத்தர் இருந்திருந்தா அவர் பூர்ணமாக வாழ்ந்திருந்தாருன்னா அவர் 120 வருஷம் வாழ்ந்தாச்சு. அதுக்கு அடுத்தது அவர் பெத்த மக்கமார்கள் அவங்க ஒரு 120 வருஷம் வந்தால் கடகராசியிலிருந்து 120க்கு அப்புறம் சிம்மம் வந்து அங்கிருந்து எடுத்திங்கன்னா சிம்மம் 30, அதுக்கு அடுத்தது கன்னி 60, அதுக்கு அடுத்தது துலாம் 90, விருச்சிக்கு வரும்போது 120. அப்போ கடகத்தில் 120 வருஷம் ஒரு தலைமுறை வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது கடகத்துலேருந்து விருச்சிக வரைக்கும் 120 வருஷம். அப்போது 120 120 240 வருஷம் 2 தலைமுறை வாழ்ந்தாச்சு. அடுத்தது 3வது தலைமுறைக்கு போகலாம். விருச்சிகம் முடிஞ்சு தனுசு ராசியில் 30 டிகிரியும், அதுக்கு அடுத்தது மகர ராசியில் 30 30 60 டிகிரியும், கும்பராசியில் 60 30 90 டிகிரியும், அந்த கும்பராசியை விட்டு மீன ராசியில் 30 டிகிரியும், மொத்தம் அதில் பார்த்தா 120 வருஷம். அப்போது 3வது தலைமுறைக்கு 120 வருஷம். அப்போ 3 120 360 டிகிரி வந்தால் கட்டத்திலேயே இடமில்லை. அப்புறம் கட்டடத்தை மாற்றித்தானே ஆகணும்.